ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 92வது ஸ்லோகம். கதாஸ்தே மஞ்சத்வம் த்ருஹிண ஹரிருத்ரேஸ்வர பிருதः சிவஸ்வச்சாயா घटित கபட பிரச்சதபடः த்வதீயானாம் பாசாம் பிரதிபலனராகாருணதயா ஷரீரி ஸ்ருங்காரோ ரச இவ த்விஷாம் தோக்தி குதுகம். இதற்கு முன் தேவியின் கேசம் முதல் பாதார விந்தம் வரையிலும் கிரமமாக வர்ணித்துவிட்டு இந்த ஸ்லோகத்தால் அகண்டமான தேவியின் ஸ்வரூபத்தை ஸ்துதி செய்கிறார் பகவத் பாதாள். அமிர்த கடலின் நடுவில் கற்பக விருட்சங்கள் அடர்ந்த மணி தீபம் என்கிற தீவில் சிந்தாமணி கிரகம் என்பது தேவியின் வாசஸ்தலம். இங்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் பரிபாலனம் செய்யும் விஷ்ணுவும் சம்ஹார மூர்த்தியான ருத்ரனும் மற்றும் ஈஸ்வரனும் எப்பொழுதும் தேவியின் அருகில் நின்று சேவிக்க வேண்டும் என்கிற ஆவலில் உள்ளவர்கள். இருப்பினும் தேவியின் அருகில் செல்ல தங்களுக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்து தங்களின் தபஸ் சக்தியினால் வேத ஸ்வரூபமாகிய அம்பாளுடைய கட்டிலுக்கு 4 கால்களாக ஆகும் தன்மையை எடுத்துக்கொண்டு இந்த 4 தேவர்களும் கட்டில் கால்களாக இருந்து அம்பாளின் ஸ்வரூபத்தை எப்பொழுதும் தரிசித்து கொண்டு வருகிறார்களாம். அந்த மஞ்சத்தின் பீடமாக சதாசிவன் இருந்து வருகிறார். சதாசிவனின் மடியில் அம்பாள் வீற்றிருப்பதையே பஞ்ச பிரேதாசனா என்று அழைக்கப்படுகிறாள். வெண்மையான ஒளியுடைய சதாசிவனின் மேல் அமர்ந்திருக்கும் காலத்தில் தேவியின் சிவப்பு ஷரீர காந்தியானது சதாசிவனையும் சிவப்பாக மாற்றிவிடுகிறது. இதனால் ஸ்ருங்கார ரசம் உண்டாகி அம்பாளின் கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதாம். இவ்வாறு லோக அதிகார புருஷர்கள் அம்பாளின் கால்களாக இருந்து கொண்டு சதாசிவன் பீட்டமாக இருக்கும் சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து சதாசிவனோடு ஆனந்தமாக தேவி விளங்குவதை வர்ணிக்கும் பகவத் பாதாள் 92வது ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். கதாஸ்தே மஞ்சத்வம் த்ருஹிண ஹரி ருத்ரேஸ்வர பிருத்தः. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் இவர்கள் உன் மஞ்சத்தின் கால்களாக கதாஸ்தே ஆகிவிட்டார்கள்.
ಶಿವ ಸ್ವಚ್ಛಾಯ ಘಟಿತ ಕಪಟ பிரச்சதபடஹ. சதாசிவனும் பீட்டத்தின் மேல் விரிப்பு போன்று வெண்மையான காந்தி உடையவர். துவதீயானாம் பாசாம் பிரதிபலன ராகாருணதயா. உன்னுடைய சிவப்பு அழகின் காந்தியின் பிரதிபலிப்பு காரணமாக அவருமே சிவப்பாக மாறிவிடுகிறாராம். ஷரீரி ஸ்ருங்காரோ ரசைவ திருஷாம் தோக்தி குதுக்கம். ஸ்ருங்கார ரசம் போல் உன் கண்களுக்கு குதுக்கம், அதாவது குதூகலத்தை, ஆனந்தத்தை கொடுக்கிறார் சதாசிவன். இப்படி சதாசிவன் சிவப்பாக அம்பாளுக்கு தோற்றமளித்து தேவிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பகவத் பாதாள். அதாவது 4 தேவர்களும் 4 கால்களாக இருக்கும் சிம்ஹாசனத்தில் மேல் பீடமாக சதாசிவன் அமர்ந்து இருக்கிறார் என்றும், அதன் மேல் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அதாவது சிவனின் மடியில் அமர்ந்தது போல் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அப்பொழுது வெண்மையான சிவனும் அம்பாளின் சிவப்பு காந்தியை ஏற்றுக்கொண்டு தானும் சிவப்பாக அம்பாளுக்கு காட்சியளிக்கிறார். அது அம்பாளுக்கு குதூகலத்தை கொடுக்கிறதாம், ஆனந்தத்தை கொடுக்கிறாம். அந்த ஆனந்த காட்சியை தேவர்கள் ரசிக்கும்படி அம்பாள் தர்பாரில் அமர்ந்திருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயின்யை நமஹ. ஓம் தத் சத். இனி 93வது ஸ்லோகம். அராளா கேஷேஷு பிரகிருதி சரளா மந்தஹசிதே சிரீஷாபா சிந்தே திருஷதுப்பல சோபா குச்சதடே பிருஷம் தன்வி மத்யே பிருதுருரசிஜாரோஹ விஷயே ஜகத்ராத்தும் சம்போ ஜயதி கருணாம் காஷிதருணாம். கருணாமூர்த்தியான பரமசிவனுடைய கிருப்பைதான் அம்பாள். இவள் லக்ஷணமுள்ள உருவத்துடன் தேவி என்கிற பெயரால் ஜகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகையால் சிவ கிருப்பைதான் தேவி என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. இந்த ஸ்லோகத்தில் தேவியின் கூந்தல், புன்சிரிப்பு, மனம், ஸ்தனம், இடைபாகம் இவற்றின் அழகான அமைப்பை வர்ணிக்கிறது. அதாவது அலங்கரிக்கப்பட்ட சுருட்டை கூந்தலோடு இருப்பவள் பராசக்தி. அதில் பிறை, நிலா, கிரீடம் இவற்றை அலங்கரித்து கொண்டிருப்பவள். அவளின் அழகிய புன்சிரிப்போ இயற்கையிலேயே உதடுகளில் படர்ந்து பக்த கோடிகளுக்கு இதத்தை அளிப்பதாக உள்ளதாம். தேவியின் மனம் மிகவும் மிருதுவானது. வாகை மலர் மிருதுவானது என்று கவிகள் வர்ணிப்பது உண்டு. அதை காட்டிலும் மிருதுவாக தேவியின் சித்தம், அவளது மனம் விளங்கி வருகிறதாம். ஸ்தனங்களோ கல்லை போல கடினமாகவும் பெரிதாகவும் இருந்து வருகிறது. சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் சொல்லியபடி மிகவும் சிறுத்த இடை உடையவளாம் அம்பாள். இவ்விதமான லட்சணங்களோடு விளங்கி வருகிற தேவியின் அங்க சௌந்தரியங்களை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார்கள். மேலும் உலகை ரட்சிப்பதற்காக அருணா என்று அழைக்கப்படும் பராசக்தி, காருண்ய விக்கிரகா என்று திரிசதியில் போற்றப்படும் நாமத்தை போல் கருணை உள்ள குணத்தை சுட்டிக்காட்டும் சிவந்த மேனி வண்ணம் உடையவளாக வெற்றிகரமாக அம்பாள் விளங்கி வருகிறாள் என்று பகவத் பாதாள் என்ற 93வது ஸ்லோகத்தில் அம்பாளின் மகிமையை கூறுகிறார். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். அராலா கேஷேஷு பிரகிருதி சரளா மந்தஹசிதே. சுருண்ட கேசத்தையும் மந்தஹாச சிரிப்பும் ஸ்வபாவத்திலேயே அழகாகவும், சிரீஷாபா சிந்தே திருஷது பல சோபா குச்சதடே.
ஸ்வபாவத்திலேயே அழகாகவும், மனதில் வாகை மலர் போல மிருதுவாகவும், ஸ்தனங்கள் கருங்கல் போல் கடினமாகவும், பிருஷம் தன்வி மத்தியே பிருதுருரசி ஜாரோக விஷயே, அதாவது இடுப்பு பிரதேசம் மிகவும் மெலிந்தும், ஸ்தனம் பிரதேசம் பருத்தும், ஜெகத்ராத்தும் சம்போஹோ ஜெயதி கருணா காஷி தருணாம், அதாவது சரீரம் முழுவதும் சிவந்ததாகவும், கருணாமூர்த்தியான பரமேஸ்வரனின் லோக்கங்களை ரட்சிப்பவளாக விளங்கி வரும் தேவியே ஜெயதி, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று பகவத்பாதாள் அம்பாளை போற்றுகிறார். அதாவது அவளுடைய அங்கங்களை அழகாக வர்ணித்துவிட்டு, இந்த அழகான அங்கங்களோடு பரமசிவனின் லோக்கங்களை ரட்சிப்பதற்காக பராசக்தியாக விளங்கி வருபவள் அம்பாள் என்று கூறுகிறார். அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே. ஓம் தத் சத்து. இனி 94வது ஸ்லோகம். கலங்கஹ கஸ்தூரி ரஜனிகரபிம்பம் ஜலமயம் கலாபீகர்பூரைர் மரகதகரண்டம் நிபிடிதம் அத்தஸ்த்வத்போகேன பிரதிதினமிதம் ரிக்தகுஹரம் விதிர்பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. இந்த ஸ்லோகம் சந்திரனையும் அதன் கலைகளையும் அம்பாளையும் சம்பந்தப்படுத்தி வர்ணிக்கும் ஸ்லோகமாகும். அமாவாசைக்கு பிறகு பிரதமை முதல் பௌர்ணமி முடிய அம்பாள் சர்வாலங்கார பூஷிதையாக தனது தர்பாரில் காட்சி தந்தபடி அமர்ந்து அனுகிரகம் செய்கிறாளாம். அடுத்து பௌர்ணமி கழிந்த பிரதமையிலிருந்து அமாவாசை முடிய தினந்தோறும் தேவி திருமஞ்சனம் செய்து கொள்ளும் காலம், அதாவது ஸ்நானம் செய்து கொள்ளும் காலம் என்கிறார்கள். இந்த கிருஷ்ணபக்ஷ, அதாவது தேய்பிரை, இந்த தேய்பிரை ஸ்நான காலத்தில் தேவி பூஜை அவ்வளவு விசேஷம் இல்லை என்று கூறப்படுகிறது. அதாவது தேவியை உபாசிப்பவர்கள் சுக்லபக்ஷ பூஜையை, அதாவது வளர்பிறை நாட்களில் மேற்கொள்வது சுபம் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் பௌர்ணமி என்பது 16 கலைகள் சேர்ந்த முழு நிலவு. பிரதமையிலிருந்து ஒரு கலையாக குறையும். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். கலங்கஹ கஸ்தூரி ரஜினிகர பிம்பம் ஜலமயம். ஹே தேவி, சந்திரனில் கருப்பாக ஒரு களங்கம் தெரிகிறது. அது நீ பயன்படுத்தும் கஸ்தூரி என்கிற திரவியம். சந்திரன் என்பது நீ குளிக்கும் புண்ணிய தீர்த்தம். கலாபி கற்பூரைர் மரகத கரண்டம் நிபிடித்தம். 16 சந்திர கலைகள் என்பது அந்த நீரில் கலந்த பச்சை கற்பூர பொடிகள். சந்திர மண்டலமே நீர் நிரம்பிய மரகத பாண்டம், அதாவது அண்டா என்றும், அத த்வத்போகேன பிரதிதினம் இதம் ரிக்த குஹகம், தினந்தோறும் நீ அந்த நீரை பயன்படுத்திய காரணத்தால் ரிக்த குஹகம், அந்த தண்ணீர் காலியாகி விடுகிறது, அதாவது அந்த அண்டா காலியாகி விடுகிறது. விதிர் பூயோ பூயோ நிபிடயதி நூனம் தவ கிருதே. விதி, அதாவது பிரம்மா, அந்த பிரம்மாவானவர் மீண்டும் மீண்டும் உனக்காக நிபிடயதி நூனம், நீரால் அந்த அண்டாவை நிரப்பி வைக்கிறார் என்பது நிஜமே என்று இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் கூறுகிறார். அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சந்திர மண்டலமானது
தேவியின் ஸ்நானத்திற்காக மரகதத்தால் ஆன பெரிய அண்டா என்று கற்பனை செய்து கொள்வோம். சந்திர மண்டலத்தில் தெரியும் சந்திரன்தான் அமிர்த கடலில் இருந்து பிரம்மாவால் கொண்டு வந்து நிரப்பப்பட்ட திருமஞ்சன தீர்த்தம் என்றும், சந்திரனில் தெரியும் கருப்பான களங்கம் மிருகநாபி என்று அழைக்கப்படும் கஸ்தூரி என்கிற வாசனை திரவியம் என்றும், சந்திர ஒளி கிரணங்களோ பச்சை கற்பூர பொடிகள் என்றும், இவற்றால் அம்பாள் நீராஞ்சனம் செய்து அமாவாசை அன்று முழுவதுமாக ஸ்நானம் செய்து தண்ணீரை தீர்த்து விடுகிறாள். அண்டா காலி. அதனால் பிரம்மா மறுபடியும் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரை தீர்த்தத்தை நிரப்பி வாசன திரவியங்களை கலந்து ரெடியாக தேவியின் திருமஞ்சனத்திற்காக வைத்திருக்கிறாராம். தேவியும் பௌர்ணமி கழிந்த மறுதினம் முதல் தர்பாரை விட்டு அந்தப்புறம் சென்று ஒவ்வொரு திதியிலும் அந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்நானம் செய்கிறாளாம். இதைத்தான் கிருஷ்ண பட்சத்தில் சந்திரன் ஒவ்வொரு கலையாக குறைந்து வருவதை குறிக்கிறார். சந்திர மண்டலம் பெரிய அண்டா என்றும், சந்திரன் அந்த அண்டாவில் நிரம்பிய புண்ணிய தீர்த்தம் என்று சொன்னதால் அம்பாள் தினந்தோறும் அந்த நீரை எடுத்து ஸ்நானம் செய்வதை, அதனால் நீர் குறைவதை, சந்திரனின் 16 கலைகள் தேய்பிரையில் ஒவ்வொரு கலையாக குறைந்து வருவதை சுட்டி காட்டுகிறார் பகவத் பாதாள். அம்பாளின் ஒவ்வொரு குடத்தின் நீர் ஊற்றிக்கொள்ளும்போது அந்த பாண்டத்தின் நீர் குறைவது போல பூரண சந்திரமானது ஒவ்வொரு கலையாக எடுத்து அம்பாள் அதை தண்ணீராக பயன்படுத்தும் போது அந்த சந்திரன் குறைந்து வருகிறது. அமாவாசை அன்று ஜலம் முழுவதும் தீர்ந்து விடுகிறது. அம்பாளும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள அந்தப்புறம் செல்கிறாள். அதாவது பௌர்ணமி அன்று சர்வாலங்கார பூஷித்தாக தர்பாரில் வீற்றிருக்கிறாள். இங்கு பிரம்மா மீண்டும் கிருஷ்ண பட்சம் வருவதற்குள் ஒவ்வொரு திதியிலும் அமிர்த கடலிலிருந்து ஒவ்வொரு குடமாக ஜலம் கொண்டு வந்து பௌர்ணமியில் அந்த மரகத பாண்டத்தை நிரப்பி விடுகிறாராம். விதிர் பூயோ பூயோ நிபிடயதி நூனம். இப்படி பிரம்மா தேவியின் திருமஞ்ச நீராட்டுக்காக தீர்த்தத்தை நிரப்புகிறார் என்று கூறுகிறார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வதென்றால், இந்த ஸ்லோக தேவியின் திருமஞ்சனத்தை, அதாவது அம்பாள் ஸ்நானம் செய்வதை தேய்பிரை வளர்பிரையோடு ஒப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் பகவத் பாதாள். தேய்பிரையில் சந்திரனின் கலைகள் ஒவ்வொன்றாக குறையும். அம்பாள் ஒவ்வொரு குடமாக நீரை எடுத்து குளிக்கிறாள் என்றும், 16 கலைகளும் மறைந்த அமாவாசையை அம்பாள் அண்டாவின் நீரை முழுவதும் பயன்படுத்தி ஸ்நானம் செய்து முடிக்கிறாள் என்கிறார். மீண்டும் வளர்ப்பிறை காலத்தில் ஒவ்வொரு கலையாக சந்திரன் வளர்வதை பிரம்மாவானவர் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு குடமாக மீண்டும் அந்த அண்டாவில் அந்த புனித நீரால் நிரப்புகிறார் என்றும் பகவத் பாதாள் கூறுகிறார். சந்திரனின் 2 பட்சங்களையும் அம்பாளின் நீராட்டுக்கு ஒப்பீடு செய்கிறார். தேய்பிரையில் அம்பாள் ஸ்நானம் செய்கிறாள் என்றும், வளர்ப்பிறையில் பிரம்மா மீண்டும் அந்த அண்டாவை நீரால் நிரப்பும் காலம் என்றும் கூறுகிறார். இப்படி அற்புதமாக வளர்ப்பிறையும் தேய்பிறையும் அம்பாளின் திருமஞ்ச நீராட்டிற்கு ஒப்பிட்டு
மிக அற்புதமாக வர்ணித்து அளித்திருக்கிறார் இந்த 94வது ஸ்லோகத்தில். மிருகனா முகச்சந்திர கலங்காப மிருகனாபி விசேஷகாயை நமஹ. ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.